ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இரவு வணக்கம். இன்னைக்கு நாளைக்கு வந்து தமிழ் வருட பிறப்புனால இன்னைக்கு வந்து பழங்கள்லாம் அறுக்க போகிறோம். வாங்க அறுக்க வைக்கலாம். எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. 2 மாதுளை வச்சுப்போம். எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம். எல்லாத்தையும் வச்சிடலாம். அது மட்டும் தனியாக வச்சுட்டு அப்புறம் ஒரு சீப்பு வாழைப்பழம். இது வீட்டிலேயே இருந்த வாழைப்பழம். அப்புறம் ஆப்பிள், அப்புறம் மாம்பழம் வாங்கிட்டு நிறைய வாங்கிட்டு. மாங்கனி, வாழை இதுதான் முக்கியமாக வைக்கணும். மாங்கனி, வாழை எல்லாம் முக்கியமாக வைக்கணும். அதனால இதெல்லாம் வச்சிருக்கோம். ஆனால் வந்து இது மட்டும் கிடைக்கல, பலாப்பழம் கிடைக்கல. அது வந்து இப்போ ரொம்ப சீசனால எல்லாரும் அவங்க வீட்லேயே இது பண்ணிடுறாங்க. அதனால் பலாப்பழம் கிடைக்கல. அதுக்கப்புறம் அன்னாச்சி பழம் எடுத்து வந்திருக்கோம். வச்சாச்சு. இப்போ வந்து அதுக்கு மேலே வெத்தலையும் பாக்க வைக்கணும். எண்ணெய் வைக்கணும். 2 நீங்கள் வந்து 4 2 வைக்கிறதுல தான் கணக்கு வச்சுக்கணும். நான் இப்போ வந்து 6 தான் எடுத்துருக்கேன். 6 எடுத்து வச்சுட்டேன். பாக்கு ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சீவல் பாக்கெட்டு. அடுத்து பூ கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கணும். எல்லாமே வாங்கிட்டோம். அதனால வந்து நம்ம ஈஸியாக இருக்குது. நீங்களும் வாங்கி வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து சாமிக்கு எல்லாமே வச்சுருவோம். சீசர் எங்கே இருக்குன்னு தெரியல, அதனால இதை வச்சுருவோம். அடுத்து நம்ம வந்து கண்ணாடி வச்சுக்கலாம். எங்களுக்கு பெரிய கண்ணாடி இருந்துச்சு. இப்போ இந்த கண்ணாடியும் வச்சுப்போம். இங்கே பாருங்க, இப்படி நேரம் வச்சிடலாம். காலையில் இந்த கண்ணாடி தான் முதல்ல பார்க்கணும் சாமி ரூம் வந்து. அடுத்து நகை வச்சுக்கலாம். பார்ப்போம். இந்த அப்பாடையே வச்சுக்கோம். அது மேலே போட்டா டெக்கரேஷன் பண்ணி இது ஒட்டிக்கிட்டு இன்னொன்று எடு. இதான் இது ஒரு நகை. அங்கே கண்ணாடியில் டெக்கரேஷன் பண்ணு. கண்ணாடி அடைச்சு கண்ணாடி வச்சாச்சு. இந்த இது ஒரு நகை வச்சுருவோம். அடுத்து இந்த ஒரு நகை வச்சுருவோம். அப்புறம் வந்து ஒரு மோதிரம் வச்சுருக்கோம். ஒரு சோப்பு, அப்புறம் ஒரு குங்கும டப்பா புதுசாக வாங்கினது. குங்கும டப்பா ஒன்று. அடுத்து வந்து ஒரு பொட்டு. அதான் அடுத்து வந்து மேலே சாமிக்கு இது பண்ணோம். அப்புறம் மறந்துட்டேன், காசு நீங்கள் வச்சுக்கணும்னா வச்சுருங்க. நிறைய காசு வைக்கணும்னா வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ சாமிக்கு எல்லாத்துக்கும் பூ போட்டு, சாமிக்கு வந்து பூ போட்டு எல்லா சாமியில உள்ள பூவெல்லாம் எடுத்துட்டு இப்போ புதுசாக பூ வைக்கணும். இதுலேயே வேணா 2 பூ வச்சுப்போம். 40 ரூபாங்க அந்த பூ. 40 ரூபா அந்த பூவே. 40 ரூபா. பாருங்க என்ன இருக்குது, இல்லை கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்கே 40 ரூபா நம்ம. இதெல்லாம் 200 ரூபா 150 ரூபா இருக்கும். மல்லிகைப்பூ தான் விலை எழுதி போயிடுச்சு. என்ன பண்ணுறது? இதெல்லாம் சாமி இது பண்ணலாம். இதான் சாமி ரூமே. நாளைக்கு தான் க்ளீன் பண்ணணும். நாளைக்கு க்ளீன் பண்ணணும். பொட்டெல்லாம் வைக்கணும். வச்சுட்டு இங்கே எல்லாம் சுத்தம் பண்ணி நாளைக்கு ஒரு வீடியோ போடுவேன். எல்லாம் பாருங்க. நாளைக்கு வீடு க்ளீனிங் வீடியோ போடுவோம். வீடு க்ளீன் பண்ணுறீங்க. நாளைக்கு 4:30க்கெலாம் எழுந்திருவோம். அப்போ தான் சீக்கிரமாக வீடா கழுவி கோயிலுக்கு சீக்கிரமாக போகலாம். எல்லோரும் கோயிலுக்கு போயிடுவாங்க. அப்புறம் நம்மலாம் லேட்டாக போகணும். சுவர் மாஸ்டரும் வயலில் அதை வையுமா, தாலி கயிறு அங்கே வை. இந்த தாலி கயிறு எடுத்து வச்சிரு. அப்படி வச்சு வை.
ஓரம் வைக்கிறேன். பூ இங்கே கொஞ்சம் இருக்கட்டும், நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த சாமி தும்னூர் எங்கள் கோயில் கும்பாசேகம் நடந்துச்சு, அதுக்கு வந்து இது பண்ணது. நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி காசெல்லாம் இந்த சாமி கீழே வச்சிடுவேன். களைஞ்சி கிடக்கு லாஸ்ட்டில் எடுத்தப்போ. சீக்கிரம் பூவை போடுமா. நான் பூ போடுவேன். நான் வேற விகா தூங்கிட்டு இருக்கான். காலைல க்ளீன் பண்ணிப்போம். இது வந்து இங்கே வீட்டில் கல்லை போடுறதுனால கல்லை உடச்சி அது எல்லாத்தையும் இறக்கி வச்சோம். ஒரு ஒரு கிலோ காசு வச்சுருவேன். காசு வச்சேன் அண்டிட்டு காசு வச்சேன். காசு வைக்கணும்னா அத்தை சாமி அடிக்கும். எல்லாத்தையும் காசு கஞ்சி வரும். சாமிக்கு முன்னாடி 5 ரூபா இருந்துச்சு, 5 ரூபா வச்சோம். சரி நீ அந்த பூ வைக்கலாம். இதே வை, அது காலைல சாமி கூட வைக்கலாம். ஒரு பூ ஒரு சாமிக்கு ஒரு நிறையா பூ வச்சுருவோம். பார்த்து 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 வைக்கணும். இது கண்ணாடி உடஞ்சிட்டதுன்னா ஒன்று வை போதும். இது வைப்போம். ஒன்று வை போதும். காலைல தான் நம்ம க்ளீன் பண்ணிட்டு ஒன்று இப்படி வை. ஒன்று போய் போதும். உண்மையாக இருக்கு, நல்லா இருக்கும், சமமாக இருக்கும். முன்னாடி அப்போதான் எனக்கு பிடிக்கும். ஒன்றுக்கும் ஒன்று பூ வச்சுருவேன். அப்புறம் இதுமாரி விளக்குக்கும் கீழே ஒன்று வச்சுருவேன். இந்த சுவாமி பூவெல்லாம் வச்சாச்சுன்னா அந்த இடத்த க்ளீன் கொஞ்சம் எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாத்தையும் வைக்கிறோம். இதெல்லாம் நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ்வில் விளக்கலாம். இப்போ வந்து மேலே வந்து வைக்க போகிறோம். பார்த்துங்க, வச்சாச்சு. இதான் நம்ம இது காலைல வந்து இதை பார்த்து சாமி கும்பிடணும். நல்லா பார்த்துக்குங்க. காலைல எங்கேயும் வச்சு சாமி இன்னைக்கு பண்ணிட்டோம். நாளைக்கு வீடு க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வீடியோ போடுறோம். சரி, எல்லாருக்கும் குட் நைட், பாய்.